ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மிராக்கிள் சான்ஸ் சார்பா இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபமாக ஊடகங்களில் எல்லா விதமான சமூக வலைதளங்களில் மிக பிரபலமாக பரவி எல்லா காலையில் டிவி எந்திரிச்சு நீங்கள் நியூஸ் போட்டிங்கனாவே இந்த ஒரு நியூஸ் மட்டும் தான் மோஸ்ட். பார்த்திங்கன்னா நீங்கள் 90% வாட்ஸ்அப் ஆன் பண்ணிங்கன்னா இதை சம்மந்தப்பட்ட அதோட சாராம்சத்தோட செய்தி இருக்கும், இல்லை அந்த செய்தி இருக்கும். பிரபல சின்னத்திரை நடிகர் சித்ரா தற்கொலை, அதை பற்றி தான். ஒரே ஒரு விஷயந்தான் நண்பர்களே நான் சொல்கிறேன். அவங்க இறந்துட்டாங்க, அது மிக வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு இந்த உலகத்தை விட்டு. அதில் நன்மை தீமையை அறிஞ்சு அது என்ன நடக்க போகுது, அது கொலையா இல்லை தற்கொலையான்னு சொல்லிவிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இருக்காங்க. அவங்க முழுமையாக அதை பற்றி விசாரணை பண்ணி அதுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. நமக்கு என்ன நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் வெட்ட வழிமா. இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனால் நான் அவங்க கூட இதை பற்றி எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் இந்த செய்தியை கேட்கும்போது ஒவ்வொரு ஊடகங்களும் இந்த செய்தி வாலியாக உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட அடங்கிச்சாங்க இருக்கணும். உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் அவங்க மேலே இருக்கணும், அவங்கள பார்க்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணும். யூடியூப்பு இது மாதிரி மற்ற சேனல்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும். மற்றபடி இதில் ஆள் நோக்கம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதை பார்க்குற உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நெகட்டிவ் இது. அதாவது அது கொலையா தற்கொலையான்றது அடுத்த விஷயம். ஆனால் இந்த வார்த்தையை திருப்பி 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 ஒரு காலத்தில் நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும். அதாவது கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாதன்னு சொல்லிவிட்டு அந்த குரங்கு பொம்மை 3 இருக்கும். நம்ம எல்லோரும் அதை பார்த்துருப்போம். அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ நம்ம அப்படி இருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க 99% நெகட்டிவ்ஸ் தான் இங்கே இருக்குது. பாசிட்டிவ்ஸு ரொம்ப கம்மி. நீங்கள் பாசிட்டிவ் வேணும்னா கோயிலோ குளமோ தியான மடமோ தேடி தேடி தான் போகணும். நெகட்டிவ் அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நெகட்டிவ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ இந்த நியூஸை பார்க்கும்போது இல்லை இதை சார்ந்த விஷயங்கள் பேசும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைங்க இல்லை உங்கள் மனைவி இல்லை உங்கள் கணவர் இல்லை உங்கள் சகோதரி சகோதரன் இல்லை உங்கள் நண்பர்கள் இதை கேட்டுக்கினே இருக்கிறாங்க. ஆள் மனசில் பதிஞ்சிட்டே இருக்குது. 10 விஷயம் அந்த சைடு போகும்போது 10 விஷயம் அப்படியே அந்த சைடு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுங்கன்னு நம்ம சொல்கிறோம். கிடையவே கிடையாதுங்க. 10 விஷயம் இந்த காதில் போகும்போது 2 விஷயம் நமக்கு உள்ளே போயிட்டு நம்மளோட இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிரும். இது நாளைக்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு உளவியலாக சொல்கிறேன். இது நாளைக்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தப்பான பாதைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுங்க. நானும் அதை பற்றியே பேசி அதுக்குள்ளேயே நான் வரல. அதனால் இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை ஒரு நடிகர் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. இது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இதில் கொலையா தற்கொலையான்றது அது அவங்க போலீஸோட வேலை. அவங்க அதை சர்ச் பண்ணி அதுக்கு உண்டான டிக்ளரேஷன் கொடுக்க போகிறாங்க. இதில் நம்மளோட வேலை என்ன? அந்த நியூஸ் ஒரு நிமிஷம் கேட்டோமா அதோடு அதை முடிச்சிடணும், அதுக்குள்ளே போகக்கூடாது. நம்ம அதையே பற்றி பேசுகிறது, யார்கிட்ட போய் பேசினாலும் ஏதோ நம்மளோட உறவுகளும் இல்லை நம்மளை சார்ந்த மனிதர்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரி அந்த விஷயத்தை அடிக்கடி எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது, அதை பற்றி துக்கம் விசாரிக்கிறது, தயவுகூர்ந்து இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவுக்கு இங்கே வைப்ரேஷன் இருக்கோ இல்லையோ, நெகட்டிவ்க்கு பயங்கரமாக வைப்ரேஷன் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பிரபல எத்தனையோ திரை நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா சினிமாவில் பட்டடிச்சிருக்காங்க. தாயை தூக்கி தாயை பயங்கரமாக போற்றி மிக அன்பாக எத்தனையோ ஏழைங்களுக்கு உதவி செஞ்சு எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆனால் அது யாருமே பின்பற்றது கிடையாது. ஆனால் அவங்க ஒரு சிகரெட்டை தூக்கி போட்டாங்களாவோ இல்லை அவங்க செயினை போட்டாங்களாவோ அவங்க வித்தியாசமாக ஒரு ஹேர் கட் பண்ணாவோ இங்கே மக்கள் மனசில் மிக ஆழமாக அதை பதிஞ்சு அதை அப்படியே அசை போட்டு பிரதிபலிக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவோட நெகட்டிவுக்கு வைப்ரேஷன் அதிகம். அதனால் எக்காரணத்தை கொண்டு இனிமேல் இந்த விஷயத்தை குறித்து தயவுக்கு கேட்காதீங்க, இதை பார்க்காதீங்க. அந்த நியூஸ் வருதா மாற்றிடுங்க. ஒரு காமெடி சேனல் பாருங்கள், ஒரு மியூசிக் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் அது மாதிரி நியூஸ் வருதா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அந்த நியூஸுன்னு தெரியுதா அடுத்த நிமிஷமும் டிலேட் பண்ணிவிடுங்க.
இது வந்து நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்கள் ஆள் மனசில் பின்னாடி நடக்க போகிற விஷயத்தை பற்றி தான் இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி சின்ன விதை தான் சார், இன்றைக்கி சின்ன விதை தான் மேடம், இன்றைக்கி சின்ன விதை தான் நம்ம போடுறோம். ஆனால் அந்த விதை வந்து நாள்படையில் என்ன ஆகுது, பெரிய மரமாகி செடியாகி பழம் தருது இல்லையா? அதே மாதிரி தான் எதிர்மறை சிந்தனைகளும். இன்றைக்கி நம்ம தப்பாக விதைக்கும் போது என்ன ஆகும்னா அதுவும் நாளைக்கு மரமாகி செடியாகி வரும். இன்றைக்கி இது வராது, நாளைக்கு எப்பயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் இது வந்து திருப்பி அதாவது நம்ம பாடியில் இருக்கிற எல்லா விஷயமும், நம்மளோட சிந்தையில் இருக்க எல்லா விஷயமும், நம்ம மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே இருக்க எல்லா விஷயமும், நம்ம மூளையில் பதியப்படுற எல்லா விஷயமும், ஒரு சிஸ்டமும் நம்மளும் ஒரே மாதிரி தாங்க. அது வந்து அந்த ஃப்ளாப்பியில் போய் ஏதோ ஒரு மூலையில் லோட் ஆகிடும். அது எப்போ தேவையோ அப்போ திருப்பி வெளியே வரும். அதனால் இது மாதிரி விஷயங்களை இனிமேல் நம்ம பார்க்க வேணான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரொம்ப தாழ்மையோடு வேண்டி கேட்குறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களோட சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் கூகுள் பாலாஜி.